நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மர்வமாகிறோம். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மளை எல்லாரும் ஒரு மாற்றத்துக்குள்ள வரும்னு நினைக்கிறார். எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னு விரும்புகிறார். அது அவருடைய சித்தம், அது அவருடைய விருப்பம். அதை யாரும் தடுக்க முடியாது. நம்ம நினைச்சாலும் தடுக்க முடியாது. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் வாய்ப்பே இல்லை, முடியாது. ஏன்னா கர்த்தர் அதை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மர்வம் ஆகிறதுக்கு அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்க தொடர்ந்து கர்த்தரை நம்ப வேண்டும், நீ கர்த்தரை விசுவாசிக்கணும். இன்னொன்று, இது ஆண்கள் பெண்கள்லாம் பிரித்து வைக்கல, யாருனாலும் எங்கனாலும் உட்காந்துக்கலாம். அதனால அப்படி பிரிச்சிடாதீங்க. சேர்ந்து வந்தீங்கன்னா சேர்ந்து உட்காருங்க தயவு செஞ்சு. அது கர்த்தர் விரும்புகிறார். சரி, அப்ப மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைய வேண்டும், நம் மாற்றத்துக்குள்ள வர வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த மாற்றத்துக்குள்ள வரணும்னா நான் சொன்னேன், இது கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு கொஞ்சம் இதுக்குள்ள போக விரும்புறேன். நம்முடைய மனம், நம்முடைய மைண்ட் தான் நமக்கு பெரிய ஃப்ரெண்டும் கூட பெரிய எதிரியும் கூட. நம்முடைய மைண்டை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை விட சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் நம்ம மைண்டை கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்தாமல் விட்டோம்னா முடிஞ்சு. அழகா வேதாகமத்தில் எழுதியிருக்குது, பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குபவன் உத்தமன். அவனால தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். பெரிய பெரிய ஆத்லெட்ஸ், பெரிய பெரிய ஒரு பிரசங்க அப்படி பிரசங்கம் பண்ணிருந்தார், கேட்டிருந்தேன் பாருங்க. இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் கன்சிஸ்டன்சி தான், தொடர்ந்து ஒரு விஷயத்த திரும்பியும் செய்வது. இந்த ஆத்லெட்ஸ்லாம் அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறதுக்கு முன்னாடி ரெடி ஆவாங்க பாருங்க, தினமும் அவங்களுக்கு ஒரே மாதிரியான நாளாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு நாளும் அவங்க பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க கடந்து வரணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க ட்ரைனிங்க்கு போவாங்க. உடம்பு நல்லா இருக்கோ இல்லையோ, அடிபட்டிருக்கோ இல்லையோ, அவங்க தொடர்ந்து அதை போயிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களால ஒலிம்பிக்ஸுக்கு போய் அங்கே ஓட முடியுது. அதில் போய் ஓடணுன்னாலே ஒரு தகுதி வேணும், அதில் ஜெயிக்கணும்னா இன்னும் பெரிய தகுதி வேணும். கர்த்தர் நம்மளை ஜெயிக்கிறவர்களாக வச்சிருக்கிறார். அப்போ இந்த மறுரூபம் முக்கியம். இந்த மறுரூபம் முதல்ல எங்கே உண்டாகணும்? நம்முடைய மனசில் உண்டாகணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய மைண்டு மறுரூபமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்க முடியும். சரி, மறுரூபம் ஆகணும் அப்படின்னா ஒரு பொருளை சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறோம், ஒரு பொருளை மாற்றணும்னு சொல்கிறோம். ஏன்? அது ஒன்றும் பழசாயிருச்சு, இல்லை அது ஏதோ மாசுபட்டிருக்கு. நம்முடைய மனம் பயங்கரமாக மாசு அடைந்திருக்கிறது. நம்முடைய மனசுல எக்கச்சக்கமான தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உட்புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப உட்புகுத்தினதுனால மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மனசுனால அதனுடைய 100% எஃபிஷியன்ட்ல இயங்க முடியல. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா அதை அடிக்கடி எடுத்து கிளீன் பண்ணணும். அது கிளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், போய் டஸ்ட்டு ஃபுல்லாக அடைச்சி என்னதான் நீங்கள் நல்ல ஃபேன் வச்சாலும், என்னதான் டெம்பரேச்சர் எவ்வளோ குறைச்சி வச்சாலும் ரொம்ப கம்மியாக தான் காற்று வரும். அதுபோல் நம்முடைய மனதை நாம் சரிப்படுத்தவில்லை என்றால், நம்முடைய மனசுல எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழவே முடியாது. அப்போ தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, மனதில் இருக்கிற அழுக்கை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும், கொஞ்சம் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும், அதை நம்ம எப்படி சரிப்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்றோம், மெக்கானிக் என்ன பண்றாரு, என்ன ரிப்பேர்னு முதல்ல பார்க்குறாரு. எடுத்தோன்னே எல்லாத்தையும் கழட்டி போட்டுறது இல்லை, அவர் ஒன்று ஒன்றா பார்க்குறாரு, எந்த பார்ட்ஸ் வீக்காக இருக்குது என்ன செக் பண்ணணும்னு சொல்லி. அது போல் நம்முடைய மைண்டை கொஞ்சம் செக் பண்ணணும். அப்போ நம்ம விழுந்து போன சிந்தனை, மனுஷன் பாவம் செஞ்சப்ப என்னாச்சுன்னா அவன் மட்டும் பாவம் செய்யலை, அவன் மட்டும் விழுந்து போல, அவனுடைய மனம், அவனுடைய ஆவி, அவனுடைய சரீரம் எல்லாமே ஒரு டேமேஜில் போயிடுச்சு. அப்போ இந்த மனம் ஒரு மிகப்பெரிய டேமேஜை சந்திச்சிச்சு. அந்த மனம் சந்திச்ச டேமேஜ்லாம் என்ன? நான் தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், அதாவது 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். மொதல் விஷயம் சொன்னேன், அவனுடைய ஆவிக்குரிய ஞானம் மங்கி போயிடுச்சு. அவன் எதை பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளாக நினச்சிக்கிறான். இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அது எல்லாருக்கும் உடம்பு சரியாமல் ஆகுறது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். இல்லை, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் திங், ஒரு ஆவிக்குரிய விஷயம். பணக்குறைவு இருக்குது, பணத்தை பற்றி பயம் இருக்குது, அது என்னங்க எல்லாருக்கும் பணத்தை பற்றி பிரச்சனை இருக்குது, பணத்தை பற்றி பயம் இருக்க தானே செய்யுது. இல்லை, மணி இஸ் அ ஸ்பிரிச்சுவல் திங், ஸ்பிரிச்சுவல் மேட்ரு, கொஞ்சம் கவனிக்கணும் அதை. இது மாதிரி பல விஷயங்கள்ல மனுஷனுடைய மனம் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு, அப்படியே குறைஞ்சு மங்கி போயிடுச்சு. அவனுடைய ஆவிக்குரிய அறிவு முற்றிலுமாக குறைஞ்சு போயிடுச்சு. 2வது சொன்னேன், அவன் தேவனுக்கே எதிரியா என்ன பண்ணிட்டான், மாறுறான். அவன் தேவனுக்கு எது பிடிக்கலையோ அதை தேடி போய் என்ன பண்றான், செய்யறான். நம்ம எல்லாரும் அப்படிதான் சிலத்துல பண்றோம். நமக்கு பிடிச்சதை செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு கடவுளுக்கு பிடிக்காத நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி செய்யறதுனால நம்முடைய மனம் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. இல்லை,
பஞ்சர் ஆயிடுச்சு டியூபு, பரவாயில்ல ஓட்டுவோம் அப்படின்னு என்ன வேண்டியதா, டயரே மாற்ற வேண்டியதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது போல் நம்முடைய மனம் சைலண்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட தெரியுமா? தெரியாது, கற்றுக்கோங்க. அப்போ நம்முடைய மனம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது மாதிரி நம்ம அப்படியே ஓட்டி 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 வாழ்க்கையே கொஞ்சம் குழப்பத்தில் போயிடுச்சு. அப்போ இதை சரிப்படுத்த வேண்டும். அப்போ இது ரெண்டு மட்டும்தான் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய கோளாறுகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு சில கோளாறுகளை சொல்கிறேன் பாருங்க. மூணாவதாக சொல்கிறேன், என்ன ஆச்சுன்னா, பிசாசனுடைய ஆதிக்கத்துக்கு நம்முடைய மனம் திறந்த வண்ணம் இருக்கு. கொஞ்சம் கேட்கவே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னா, பிசாசனுடைய ஆதிக்கத்துக்கு our mind is vulnerable to satanic influences. பிசாசு நம்மளை அழகா எடுத்துட்டு போறதுக்கு, நம்மளை கவுக்கிறதுக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கா, திறந்த இடமா இருக்கு. எப்ப விழுந்து போன மனம், நம்ம மனசு ஒரு சில நேரத்துல நம்ம புதுப்பிக்கல அப்படின்னா, நம்ம மனசை சரியான இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்கல அப்படின்னா, எந்த நேரம்னாலும் தேவையில்லாத விஷயங்கள் நம்முடைய மனதில் புகுந்து நம்மளை ஆட்டி படைக்க அதால முடியும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்போ பாருங்க, இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்முடைய மனசை குருடாக்கி வச்சிருக்கானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெளியூருக்கு போறீங்க, உங்கள் வீட்டை பூட்டாமல் போயிட்டீங்க, எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நம்முடைய மனதை நம் புதுப்பிக்காவிட்டால், நம்முடைய மனதை சரியாக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்காவிட்டால், நம்முடைய மனம் ஒரு திறந்த ஒரு வீடு போல. நம்முடைய மனசுல உள்ளுக்குள்ள தேவையில்லாத குப்பைகள், தூசிகள், வெறும் பொருட்களை மட்டும் நம்ம இழக்கிறது இல்லை, பொருளை இழக்கிறத விட சேர்ந்து என்ன பண்றோம், குப்பை, தூசி, மண்ணை. அவன் செருப்பை போட்டுட்டு உள்ள வருவான், எதையே மிதிச்சுட்டு வந்துருவாங்க உள்ள. மனசு அசிங்கமா போயிடும். நம்முடைய வீடு அசிங்கமா போறது மாதிரி மனசு என்ன ஆயிடுது, ரொம்ப அசிங்கமான இடமா மாறிடுது, அசுத்தமான இடமா மாறிடுது. என்ன பண்றான் மனுஷன், விழுந்த உடனே அவனுடைய மனம் இப்ப திறந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. யாரு பேசுறதும் அவர்களை பாதிக்குது, என்ன நடந்தாலும் அவர்களை பாதிக்கிறது, யாரு எது சொன்னாலும் உடனே அந்த மனசு கோச்சிக்குது. பிசாசு பார்க்குறான், சரியான ஆப்பர்ச்சுனிட்டி, போய் அவர்களுடைய மனதை என்ன பண்றான், குருடாக்கிடுறான். மனதை குருடாக்குறதுனா என்ன, இந்த மனசு இனிமேல் எதை நல்லதையும் பார்க்கக்கூடாது. பாருங்க, சில பேர் கண்ணு தெரியாம இருந்துச்சுன்னா அது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். நமக்கே கொஞ்சம் தூசி உழுந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுறோம், துடிச்சு போயிடுறோம்ல. ஒரு கண்ணை ஒரு நாள் ஃபுல்லா முடிய வச்சிருங்க அப்படின்னா முடியுதா நம்மளால? இல்ல. பிசாசு என்ன பண்றான், நம்முடைய மைண்டை கேப்சர் பண்ணி மைண்டு எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்க விடாம அவன் ஆக்கிடுறான். அவன் என்ன கொண்டு வரான், சில உலக தத்துவங்கள் நமக்குள்ள என்ன பண்றான், விதைக்கிறான். பைபிள்ல இல்லாத, வேதம் சொல்லாத பிசாசனுடைய கருத்துக்களை மாடர்னான மைண்ட் செட்ல என்ன பண்றான், அப்படியே விதைக்கிறான். நான் ஒரு சில விஷயங்கள் அதை சொல்ல போறேன் பாருங்க. சவுலை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சவுல் ராஜாவாக இருந்தான் இஸ்ரவேலுக்கு. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5-20 வீட்டில் போய் நீங்க வாசிச்சுக்கோங்க. கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இங்க சவுல் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தான். சாமுவேல் என்ன சொல்றானோ அதை கேட்டுட்டு சரியா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனா இருந்தான். ஆனா சவுல் என்னைக்கு கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவை துண்டிச்சானோ, இனிமேல் எனக்கு தேவன் தேவையில்லை, இனிமேல் நான் என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமுவேலை என்னைக்கு நிர்விசாரம் பண்ணி இவன் தான் வழியில போக ஆரம்பிச்சானோ, அவன் உடனே யாருக்கிட்ட போனா, ஒரு சூனியக்காரிட்ட போனான். ஒரு மந்திரம் பண்ற ஒரு பெண்கிட்ட போறான். அவன் போய் சொல்றான், இப்ப சாமுவேல் கூட இல்ல, சாமுவேல் மரிச்சாச்சு, இப்ப சாமுவேல்கிட்ட பேசணும், சாமுவேலினுடைய ஆவியை எழுப்பு அப்படின்றான். பாருங்க, இறந்து போனவங்க ஆவியா வர்றதுக்கு 1% கூட சான்ஸு கிடையாது. நிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, நம்ம நினைவுகள் அப்படி இருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றான், இறந்து போன ஒரு மனுஷனை நீ திரும்பி கொண்டு வந்து அவனுடைய ஆவியை பேசவை. அப்ப இப்படி நம்ம தேடுறோமா, சில நேரத்துல தேடுகிறோம்.
சில நேரத்துல சில மனுஷங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான தீய ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முற்படுறாங்க. சவுல் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும்படி கர்த்தர் அவனை உண்டு பண்ணார். ஆனா சவுல் இப்ப யார ஆலோசனையை கேட்கிறான்? ஒரு மந்திரவாதி, ஒரு சூனியம் பண்றவங்க. பாருங்க, நம்ம சில மனிதர்களை சந்திக்கிறோம், நம்ம ரொம்ப நார்மலா இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு போறோம். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா இருக்கட்டும். ஏன்னா சில பேர் பேசுகிற பேச்சு இந்த மந்திரவாதிகள் பேசுற மாதிரி. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாலே கேர்ஃபுல்லா இருந்துருங்க. நீ கேள்விப்பட்டியா அப்படின்னா ஐயோ கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. ஆமா இங்க வா, அப்படியே நைஸா பேசி, யாரெல்லாம் நைஸா பேச ஆரம்பிக்கிறாங்களோ ஜாகிரதையா அவங்கள்ட்ட இதுவும். ஏன் அவங்க எல்லாம் நம்மளை கர்த்தருடைய வழியிலிருந்து விலக்கி அவர்களுடைய சிந்தனையை நமக்குள்ள புகுத்தி பிசாசனுடைய ஆலோசனை நமக்கு தராங்க. பாருங்க, இந்த செக்குலர் வேர்ல்டில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ட்ரூத் இஸ் சப்ஜெக்டிவ். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருடைய, அதாவது உண்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. எப்படி உண்மை எப்படி இருக்கா? ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு விஷயத்த, ஒரு உண்மையை வந்து டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உண்மையை நான் எப்படி புரிஞ்சிருக்கணும், நான் அப்படி தான் அதை என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். ஆனால் ஒரு அல்டிமேட் உண்மை இருக்கும், அது வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் இருந்துச்சு, நான் பார்த்தேன் 3 கால் தாங்க இருந்துச்சு. உலகம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு ட்ரூத்தை அதை பிடிச்சிக்கிட்டு, ஒரு உண்மையை அதை பிடிச்சிக்கிட்டு இதுதான் உண்மைன்னு உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. பண கஷ்டம் வந்தே தீருங்க, அவ்வளோதான், ரிட்டையர் ஆக போறீங்க, முடிஞ்சு. இந்த சில என் ஃப்ரெண்டோட அப்பாலாம் சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆனால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு ஒரு பயத்தை உள்ள பிசாசு போட்டுருவோம். எனக்கு வேலை இல்லைன்னா யாரும் என்னைய மதிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு டெலிபரேட்டாக வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது சொல்கிறேன். நான் இதை பண்ணிட்டா உன்னைய இப்படி பண்ணிடுவாங்க, உன்கிட்ட பணம் இல்லைன்னா உலகம் உன்னைய மதிக்காது, நீ வந்து இப்படி இருந்துன்னா இப்படி பண்ண மாட்டேன். இதெல்லாம் உலகத்தினுடைய ஐடியாலஜி. என்ன சொல்லுது உலகம்? இதுதான் உண்மைன்னு சொல்லி கொடுத்துது. நீ காரு வாங்கி பங்களா கட்டி நல்லா பெருசா வாழ்ந்தீங்கன்னா அப்பதான் உலகம் மதிக்கும், உன்னுடைய மதிப்பு பணத்தோட தொடர்புடையது அப்படின்னு உலகம் சொல்லி தருது. ஸோ இதுதான் சொல்றாங்க, ட்ரூத் இஸ் சப்ஜெக்டிவ். உலகம் ஒரு விஷயத்தை உண்மை நம்பிக்கிட்டு இருக்கு, அதை நம்மை நம்பும்படிக்கும் அது என்ன பண்ணிட்டே இருக்கு, வற்புறுத்தி கொண்டே இருக்கு. இதுதான் உண்மைன்னு வற்புறுத்தி கொண்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, உலகம் சொல்லுது நீ நல்லா வாழ்றதுக்கு யார் தேவையில்ல, கடவுள் தேவையில்லைன்னு சொல்லுது. நீ ஒழுக்கமா வாழ்றதுக்கு கடவுள் தேவையில்ல. பாருங்க, ஒழுக்கத்தையும் கடவுளையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஒழுக்கம் கடவுள்கிட்ட தான் வருது. வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஆதியாகமம் 1ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரத்துல கவனிச்சுக்கிறோம். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமை, அப்ப ஒழுங்கு இல்லை. அப்ப யார் அங்க வரா? தேவன் வரார். தேவன் வரும்பொழுதுதான் எல்லாம் ஒழுங்காக மாறுகிறது. உலகம் சொல்லுது கடவுள் எனக்கு தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், எதுக்கு அவர் எனக்கு தேவையே இல்லை. இதனுடைய எஃபெக்ட் தான் ஏத்தியிசம், கடவுளே இல்லைன்னு சொல்றது. இதனுடைய எஃபெக்ட் தான் வேதாகமம் வந்து தேவையில்ல, வேதம் புத்தகம்லாம் ஒரு பொருட்டே இல்லை, தூக்கி போடு, இது வெறும் ஒரு புத்தகம் தான், இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றது. பிசாசு என்ன பண்றான், நம்முடைய மைண்ட்ல கேம் விளாடுறான். நமக்கு பிடிச்சமானவங்களை அனுப்புறான், அனுப்பி சொல்றான் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, இல்லைங்க சபைக்கு வாரம் போகணுங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்காரா, அது பண்ணி கர்த்தரை ஃபீல் பண்றியா, அது போதும். நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, சர்ச்சு ஒரு காலத்துல இல்லாம போகுது, சர்ச்சே தேவையில்ல. அப்படிலாம் ஒரு நாளும் வராது, எப்படியோ விதத்துல கூடுவோம். பிசாசு என்ன பண்றான், வந்து கலைகளை விதைக்கிறான். அப்ப நம்முடைய மைண்ட் என்ன ஆயிருது, பிசாசு வந்து சொல்ற ஐடியாவுக்கு ஓப்பனா இருக்கு. இப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், வேலி அடைக்க வேண்டும். எப்படி வேலி அடைக்கிறது? அதுக்குதான் நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். மனசு புதுசா இருந்துச்சுன்னா, இது தேவன் சொல்ற விஷயம் எது, உலகம் சொல்ற விஷயம் எது, இது கரெக்டான ஐடியாலஜியா, இது தப்பான ஐடியாலஜியா, நான் இப்படி வாழ்றதுதான் ஆண்டு சுத்தமா, நான் இப்படி இருக்கிறது ஆண்டு சுத்தம் இல்லையா, நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்க வேண்டும். அதனால தான் நான் சொல்றேன், உங்களுடைய மனதினுடைய அகோரமான நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ண வேண்டும் என்று நமக்கு புரிந்துவிடும். நம்முடைய மனம் இப்பொழுது பிசாசானவன் புகுந்து விளையாடுறதுக்கு திறந்திருக்கு, நாம் அதை சரியாக பாதுகாக்க வேண்டும்.
இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சொல்கிறாங்கல்ல விச் கிராஃப்ட், பில்லி சூனியம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டல்ஸ், இப்போ வந்து சில பொருள், இந்த சில பொருட்கள்லாம் வாங்கி போகும்போது கவனமாக வாங்கி போடணும். இந்த கையிலெல்லாம் போடும்போது சில கிறிஸ்டல்ஸ் வச்சுக்கிறாங்க, ஒத்த கண்ணு மாதிரி சில, அதெல்லாம் கவனிச்சு பார்க்குறீங்களா? ஒத்த கண்ணு மாதிரி அப்படி ரவுண்ட் போட்டு கவனமாக இருங்க. ஏன்னா அது ஸ்டைல் கிடையாது, என்னது அது ஏதோ ஒரு பிசாசனுடைய அடையாளம். மூன் போட்டுக்கிறாங்க, கவனமாக இருக்கணும். இந்த மூன் போட்டிருக்கிற ஏதாவது நான் பின் பாயிண்ட் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் சொல்லலை. பிடிச்சிருக்குன்னு வாங்கி போடுறது வேற, ஆனால் என்னன்னே தெரியாமல் வாங்கி போடுறது வேற. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி சில அடையாளங்கள் இருக்குது. சில நீங்கள் கேள்விப்பட்டீங்க, உலகத்தில் ரொம்ப நிறைய இந்த வார்த்தை சொல்கிறாங்க, மேனிஃபெஸ்டிங் அப்படின்றாங்க. மேனிஃபெஸ்ட்னா என்ன? நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே ஆகும். நான் இப்படி யோசித்தேன், இப்படி ஆயிடுச்சு. இந்த மேனிஃபெஸ்டிங்லாம் அதனுடைய ஆரிஜின் சரி கிடையாது, அதனுடைய ஆரம்ப இடம் சரி கிடையாது. ஏன்னா தவறான ஆசையை யோசிக்கிறான், அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றான், அது நடந்துருச்சு அப்படின்றான். சரியான ஆசையை நினைக்க மாட்டான். அப்போ உலகம் எது நேரம் போய்கிட்டு இருக்கு? இந்த மாதிரி பிசாசனுடைய பிளே கிரவுண்ட் மாதிரி மனம் மாறிக்கொண்டே வருகிறது. இது எல்லாத்தையும் நார்மல் ஆக்குறான் பிசாசு. ஆமாம், உலகம்னா அப்படிதான், வாழ்க்கைனா அப்படிதான், இப்படின்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனதை வந்து சீர்குலைக்க பார்க்குறான். நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து என்ன ஆகுது? நம்முடைய மனசில், நம்முடைய மனம் தேவனை விட்டு விலகி இருக்கும் பொழுது, நம்முடைய மனம் வந்து புதிதாக்கப்படாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய மனசாட்சி சரியாக இயங்க மாட்டேங்குது. மனசாட்சி என்ன பண்ண மாட்டேங்குது? சரியா இயங்க மாட்டேங்குது. நம்முடைய மனசாட்சி எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி நம்ம மனசாட்சி இயங்க மாட்டேங்குது. இந்த மனம் விழுந்து போனதுனால, மனுஷனுடைய வாழ்க்கை விழுந்து போனதுனால, இவனுடைய மனம் ஒரு விதத்துல இயங்கணும், சரியா இயங்கணும், ஆனா சரியா இயங்க மாட்டேங்குது. ஸ்விட்ச் போட்டா லைட்டு எரியினா இப்ப எரிய மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனை அங்க உள்ள புகுந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு மனுஷன் நினைச்சுக்கிறான், எனக்குள்ள வந்து நல்ல எண்ணம் இருக்கு, நான் யோசிக்கிறது கரெக்டா இருக்கும், நான் நினைச்சேன்னா அது கரெக்டா இருக்கும், ஏன்னா எனக்கு தெரியும், இது இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் தனக்குள்ளேயே ஒரு மாரல் காம்பஸை வச்சிருக்கான். ஒரு 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 வழிகாட்டி மாதிரி தனக்குள்ளேயே சில விஷயங்களை அவன் வைத்திருக்கிறான். அவன் நினைச்சுக்கிறாங்க, நான் நினைக்கிறதான் கரெக்டு, நான் யோசிக்கிறதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும், நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கிறது இல்லை. நான் வண்டியில் போய்கிட்டு இருந்தேன், பாண்டு சொன்னார்னா, அவரு எனக்கு பிடிச்ச மாடலாம் நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறேன் ஒன்று, அது நடக்கிறது இன்னொன்று, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு. சொல்லுங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது. நமக்கு பிடிச்சது எல்லாமே நமக்கு நல்லது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய மனம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்முடைய மனசாட்சி ஒரு செயலிழந்து போயிடுச்சு. நம்முடைய மனசாட்சி நினைக்குது, இது நான் யோசிக்கிறது, நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறது கரெக்டு, அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி நினைக்கிறது கரெக்டு, எனக்கு இதுதான் நல்லது, நான் இதுதான் செய்யணும், இதுதான் நடக்கணும். ஒரு பாவமான ஒரு செயலை செய்யும் போது மனசாட்சி சொல்லுது, அது நார்மல் தாங்க, அதெல்லாம் அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய மனசாட்சியை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய மனசாட்சிக்கும் ஒரு மீட்பு அவசியம். நம்முடைய மனசாட்சி ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, ஆனா நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா, தீமைய நன்மையா பாக்குது, நன்மைய தீமையா பாக்குது. இந்த விழுந்து போன மனசாட்சி என்ன பண்ணுது? தவறான விஷயத்த நியாயப்படுத்துகிறது. பெருசா ஃபீலிங்ஸே இருக்க மாட்டேங்குது, இமோஷன்ஸே இருக்க மாட்டேங்குது. ஒரு 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 ரோபோ மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க சில நேரத்தில். இதுதான் கரெக்டு, இப்படிதான் செய்தாக வேண்டும், என்ன நடந்தாலும் சரி, இங்க நான் வைக்கிறது தான் சட்டம். ஒரு ரோபோ மாதிரி ஆயிடுறாங்க மக்கள் சில நேரத்தில். ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த தவறுக்காக மனம் வருந்துறதே இல்லை.
நான் செஞ்ச தவறை நியாயப்படுத்துகிறார்கள். இது இந்த இந்த விழுந்து போன மனசனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிபலன், அதனுடைய சைடு எஃபெக்ட். நம்முடைய மனசாட்சி கொஞ்சம் ஒழுங்கா செயல்பட மாட்டேங்குது. எதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்ய முடிய மாட்டேங்குது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம். பாருங்க, இந்த மனசாட்சி எப்படி, இந்த மோசமான மனசாட்சி எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. நம்ம இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படி நமக்குள்ள இந்த செயல்படாத செயலிழந்த மனசாட்சி எப்படி இருக்கு, இது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா, திரும்ப 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 ஒரே தவற செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா திருப்பி 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 ஒரே தப்பை செஞ்சுட்டே இருப்பாங்க. பாருங்க, பாவத்தை திரும்பி 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 செய்யறதுனால என்ன ஆகுறதுன்னா, நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. நம்முடைய ஹார்ட் வந்து அப்படி என்ன ஆயிடுது, ஹார்ட் ஆயிடுது. உதாரணத்துக்கு மொத ரத்தம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, அதே கை காலம் நடுங்குது. ஒரு 5 முறை பார்த்தாச்சுன்னா, 10 முறை பார்த்தாச்சுன்னா ரத்தம் தானே, அது என்ன இப்போ அப்படின்னு போகிறோம். அது மாதிரி தான் பாவம் முறை செய்யணும் கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த மனம் மருந்துக்கிறோம். ஆனா திரும்பி 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 பாவம் செஞ்சு கொண்டே இருக்கும்போது நம்முடைய மனசாட்சி என்ன ஆயிருது, ஒரு 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 எமோஷனே இல்லை, உணர்வே இல்லாத மனசாட்சியாய் மாறி விடுகிறது. நம்முடைய மனசாட்சி ஏன் அப்படி மாறுது, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது எப்படின்னா, அது ஏமாற்றப்படுகிறது அல்லது ஏமாற்றத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிறோம். உலகம் சொல்ற பொய்ய உண்மை நம்பி என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கிறோம். உலகம் சொல்றத நம்புறது ஒரு மிகப்பெரிய மாயை. நம்முடைய மனசாட்சி ஏன் இப்படி செயலிழந்து போக ஆரம்பிக்குதுன்னா, ஒண்ணு திரும்ப திரும்ப தப்பு செய்யறோம், ரெண்டாவது ஏமாறுகிறோம். இந்த உலகம் சொல்றத உண்மைன்னு நம்புறோம், பிசாசு சொல்றத உண்மைன்னு நம்புறோம், பார்க்கறவங்க எல்லாம் சொல்றது உண்மைன்னு நம்புறோம். நம்முடைய மனசாட்சி செத்து போயிட்டே இருக்கு. நீங்க உலகத்துல ஃபேமஸா இருக்கிற எந்த சண்டை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இது யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, தப்பா சொல்லி நடந்த சம்பவங்கள தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம் வாழ்ற சமுதாய கலாச்சாரம், சில கலாச்சாரங்கள், ஒரு சில கலாச்சாரங்கள், எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில கலாச்சாரங்கள் அது நம்மள என்ன பண்ணுது, ஒரு தாக்கத்தை நமக்குள்ள கொடுக்குது. வாழ்ற பகுதியில் இருக்கிற சில கலாச்சாரங்கள், அந்த கலாச்சாரம் என்ன பண்ணுது, தப்பு, அது பாவம், அந்த அப்படி செய்யக்கூடாது. ஆனா அது கலாச்சாரமாச்சே, நான் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அதை நம்ம செய்யறோம். இப்படி கலாச்சாரத்தை நம்பி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனசாட்சி அப்படியே சூடா, என்ன சொல்றது, ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. கலாச்சாரம் சொல்ற எல்லா விஷயமும் நல்லது இல்லை. எல்லாத்துக்கும் மேல வசனம் சொல்றத கேட்கறதே இல்லை. வசனம் என்னங்க, அது வந்து நல்லவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் நல்லவனா, நான் நல்லவன் இல்லை, எனக்கு எதுக்கு வசனம் தேவையில்லை. சர்ச்சு வந்து புனிதர்கள் போற இடம், நான் எதுக்கு போய்கிட்டு, வேணாம் இல்லை. இதெல்லாம் பிசாசு சொல்ற போய். இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து வேணாம் வேணாம் வேணான்னு ஒதுக்கிட்டே இருந்தோம்னா, நம்முடைய மனசாட்சி எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படாது. நம்முடைய மனசாட்சி செயல்படுகிற விதம் பின்தங்கி போய்விடும். ஜாக்கிரதையாக கவனிச்சுக்க வேண்டும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஞாபகம் இருக்கா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய போகும்போது, இயேசு எப்படிப்பட்டவர், ரொம்ப நல்லவர், எந்த தப்பும் செய்யாதவர். ஆனா மக்கள் என்ன கேட்டாங்க, பிலாத்து சொல்றான், உனக்கு இயேசு வேணுமா இல்ல பரபாஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, இயேசுவ சிலுவையில் அற, பரபாஸ் என்ன பண்ணு, விடுதலை செய் அப்படின்றாங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய விழுந்து போன மனசாட்சியினுடைய எஃபெக்ட். இது என்ன சொல்லுது, ஒரு கெட்டவனை தூக்கி பிடிக்குது, கெட்டவனை ரிலீஸ் பண்ண, அவன் நல்லவன் சொல்லுது. ஆனா எந்த பாவமும் செய்யாத ஒரு மனுஷனை போட்டு சாவடிக்க சொல்லுது. மனுஷனுடைய மனசாட்சி இவ்வளவு மோசமா மாறிடுச்சு. அப்போஸ்தலர்களில் வாசிக்கிறோம்ல, அனனியா சப்பிராள், ஞாபகம் இருக்கா, அவங்க என்ன பண்றாங்க, கடவுளுக்குன்னு இதை தரணும்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. அவங்க பொருட்கள் எல்லாம் கடவுளுக்கு தர்றதை என்ன பண்றாங்க, எடுத்து வேணாம் வேணாம், ஆண்டருக்கு வேணாம், நம்ம வச்சுப்போம், இது கர்த்தருடைய இதெல்லாம் வேணாம். நம்ம அப்படி பண்றோம்ல, நம்ம கர்த்தருக்கு தசமபாகம் தாங்க, காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கே செலவுக்கு காசு இல்லை, நான் அந்த தர்றது அப்படிதானே யோசிக்கிறோம். இதை பத்தி பேச நிறைய பேருக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது இப்ப. ஆனா பாருங்க, நான் சொல்றேன், என் லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு தேவைகள் இருந்தும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும், என் டயத்தை வந்து நான் போன வாட்டியோட இந்த வாட்டி அதிகமாக தான்
கொடுக்குறேன். ஏன்னா அதிகமாக செலவாயிருக்கு, நான் அதிகமாக என்ன பண்ணணும், கடவுளுக்கு தரணும். நம்ம டையத்தை ஆஃபரிங்க நம்ம சரியா தரோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா டைத்து கொடுத்து ஆஃபரிங் கொடுத்து தான் சபை வளர போறது கிடையாது. இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் எதுக்கு இருக்குன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கு. கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு சம்பளத்தை கொடுக்குறாரு, அவர் என்னைய படிக்க வச்சார், அவர் என்னைய வளர்த்து விட்டுருக்காரு. இத்தனை வருஷம் நான் வேலைக்கு போறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து தேவனுக்கு ஒரு பங்கு இல்லை, இது தேவன் கொடுத்த பங்கு, நான் அவருக்கு கொஞ்சம் என்ன பண்றேன், ஷேர் பண்றேன். அதுதான் தசமமாகும், அதான் காணிக்கை. நிறைய மக்கள் காணிக்கை வேணாம் போட வேணாம், அதான் நல்ல நல்ல 2 ஏசி போட்டிருக்காங்க, நல்ல கோட் ஷூட்லாம் போடுறாரு, பாஸ்டர் வராரு, நல்லா ஷூ போட்டிருக்காங்க, வண்டியை வச்சிருக்கேன், அப்புறம் என்ன உனக்கு கோராது, எல்லாம் போடாது. என்னைய பார்த்து எதுவும் செய்ய வேணாம். உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள விஷயம் அது. நீங்க என்ன பண்ணணும், அதை சரியாக செய்ய வேண்டாம். பாருங்க, இது போதிக்கிறதுனால இப்போ எனக்கு தான் பிரச்சனை. ஆனால் நான் ஏன் போதிக்கிறேன்னா அது கரெக்டான விஷயம். இது நான் பேசினா உடனே இந்த பாஸ்டர் காசு கேட்குறாரு போல அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆன்லைனில் பார்க்குறவங்கலாம். ஆனால் எனக்கு என்ன தேவையில்லை, பணம் கடவுள் தர்றாரு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்வதுக்கு நீங்கள் தசமபாகம் காணிக்கையை செலுத்த வேண்டும். அனனியா சப்பீரால் என்ன பண்ணுறாங்க, வேணான்றாங்க. ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம்ல, மக்கள் நியாயமாக இருக்க மாட்டாங்க, அநியாயம் செய்கிறாங்க, அப்படி தானே? நம்ம ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க, மதுரை பக்கத்து நான் படிச்சப்ப சூதானமாக இருந்துக்கோ அப்படின்வாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்றாங்க. ஏன்? உலகம் ஃபுல்லா அநீதி நிறைஞ்சிருக்கு, மக்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, பொய் சொல்றத சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ஏன்? அவங்க மனசாட்சி அப்படி மோசமாயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா கரப்ஷன், லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்த நீங்க வாங்கி வித்திருந்தீங்கன்னா தெரியும், பத்திரத்துல எவ்வளவு போடுறாங்க, ஆனா எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியும். ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, என்ன தெரியுமா மணியா? அது கிரீஸ் மணியா? என்ன மணி அது? லஞ்சம் கிடையாதான், கிரீஸ். கிரீஸ் இருக்குல்ல, கிரீஸ் போட்டா ஸ்மூத் ஆகும்ல, டயர்லாம் கிரீஸ்லாம் அடிக்கிறோம், ஆயில்லாம் ஊத்துறோம், அது மாதிரி லஞ்சத்துக்கு பேர் என்னவா? கிரீஸ் மணியா? கிரீஸ் என்னவா? ஸ்மூத்தா நடக்குமா ப்ராசஸ். நீங்க ஒரு 10 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துருங்க. அதை நார்மல் ஆக்கிருச்சு உலகம், நம்மளும் கொடுத்துட்றோம், வேற வழி இல்லை. அந்த மாதிரி அடிக்ஷன்ஸ், சில 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 பேத்துக்கு சில புகை பிடிப்பது, இந்த மாதிரி சில அடிக்ஷன்ஸ், அந்த அடிக்ஷன்ஸ் அதெல்லாம் நார்மல். மனுஷனா இருந்தா எதுக்காவது அடிமையா தானே இருக்கணும்? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பொய். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பார்க்குறோம் உலகத்துல அபார்ஷன்ஸ், வைலன்ஸ், எங்க பதில் அடிதடி, வெட்டு, கொலை, குத்து, இதெல்லாம் எதனுடைய விளைவு? இந்த மனசாட்சி அப்படி இல்லை, சரியா இல்லை. அவன் மனசாட்சி சரியாயிடுச்சுன்னா அவனுடைய கிரிகள் எல்லாமே சரியாயிரும். நம்மளால ஏங்க தப்பு செய்ய முடியல? நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கு? கடவுளுடைய பார்வைக்கு சரியா இருக்கு. ஆனா அன்னைக்கு உலகம் அப்படி இருக்கா? இல்லை. நம்மள சில நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இது செய்யறது கரெக்டா தப்பான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப நான் இதை ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய மனசு எவ்வளவு எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய மனசாட்சி எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கிறது. அப்ப முதல்ல சொன்னேன், பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கு? ஓப்பனா இருக்கு. அதனால ஜாக்கிரதையா வேலையை அடைச்சி பாதுகாத்துக்கணும், அதுக்கு மனசு புதுசாகணும். 2வது சொன்னேன், நம்முடைய மனசாட்சி கொஞ்சம் செத்து போன மாதிரி இருக்கு, அதை என்ன பண்ணணும்? கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அதை சரி பண்ணாதான், நம்முடைய மனசாட்சி தெளிவா இருந்தாதான் நம்முடைய மனம் சரியாக இருக்கும். அப்ப இந்த மனதனுடைய மோசமான நிலைமைன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் வர நாட்கள்ல சொல்றேன். ஆனா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம மனசும் மோசமா இருக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன். நம்முடைய மைண்டு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரே வழி, நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாகாவிட்டால் எதுவுமே சரியா செயல்படாது. ரோமர் 12:2 இப்படி சொல்றது போல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, இந்த உலகம் என்ன பண்ணுதோ அதான் நம்ம பண்ணிட்டு இல்லாம, கடவுளுக்கு எது பிடிக்கும், ஆண்டவருக்கு எது நல்லது, ஆண்டுடைய பார்வையில எது சரி, எது கடவுளுடைய விருப்பம்னு சொல்லி அதை செய்யறதுனாலதான் மனசு புதுசாக முடியும். 3 யோவான் 1:2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன்னுடைய மனம் பொருந்திருச்சுன்னா, மனம் சரியாயிருச்சுன்னா நிச்சயமா நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கு ஒருவேளை நமக்குள்ள இந்த மாதிரி இந்த சில குறைகள்,
சில விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டு என்னுடைய மனம் மாற வேண்டும், என்னுடைய சிந்தனை சரியாக வேண்டும், என்னுடைய மனசாட்சி சரியாக வேண்டும். கர்த்தர் சொல்லுவோம், நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மனம் சில நேரத்தில் இந்த பிசாசானவனுடைய சதிகளுக்கு திறந்து இருக்கிறது ஆண்டவரே. அதையெல்லாம் நீர் மாற்றுவீரா நான் செபிக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மனம் அநேக நேரத்தில் ஆண்டவரே எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்க மாட்டேங்குது. என்னுடைய மனம் எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட மாட்டேங்குது. தகப்பனே, என்னுடைய மனதை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய மனதை சரிப்படுத்தும், என்னுடைய மனதை புதிதாக்கும். என்னுடைய மனசாட்சி நிறைய நேரத்தில் சரியாக இயங்க மாட்டேங்குது ஆண்டவரே. என்னுடைய மனசாட்சி நிறைய நேரத்தில் தப்பான விஷயங்களை சரி என்று நினைக்கிறது. அதை சென்சிட்டிவாக மாற்றுங்க. அது சரியான ஒரு அணுகுமுறையை அது காண்பிக்க வேண்டும், அது கொண்டு வர வேண்டும். தகப்பனே, உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும், நீர் ஆளுகை செய்யும். வந்து ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும். இந்த வாரம் அவங்க செய்கிற சிறிதும் பெரிதுமான எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க, அவர்களை பெருக பண்ணுங்க. கர்த்தருடைய தயவு அவர்களை தாங்கட்டும். அவருடைய மனதின் நிலைமையை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவருடைய மனதை அவர்கள் புதுப்பிக்க முயற்சியில் எடுக்கட்டும். ஆண்டவரே, வருகிற வாரங்கள் நாங்கள் எப்படி புதுப்பிக்கிறது நாங்கள் கவனித்து பார்க்க உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிற இந்த காரியங்களை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்தினுடைய வியாதிகள் குணமாகிறது, நம்முடைய பலவீனங்கள் மாறுகிறது, சுகவீனங்கள் மாறுறது. கர்த்தர் நம்மளை சுகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நமக்கு தேவையான உதவி கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிறது. ஆண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும் பொழுது என்னுடைய சரீரம் சுகம் அடையட்டும், என்னுடைய சரீரம் பலனடையட்டும், எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா குழப்பங்கள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா பாவ பழக்க வழக்கங்கள் மாறட்டும், பாவத்தினால் ஏற்படுகிற எல்லா ஆண்டவரே அப்பா காரியங்களும் மாறட்டும். ஆண்டவரே, பாவம் எங்களை விட்டு நீங்குவதாக. நாங்கள் அது பங்கு பெறும் பொழுது கர்த்தருடைய ஆண்டவரே பிரசன்னம் எங்கள் மத்தியில் வாசமாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உதவி செய்யுங்க. சரீர வியாதிகள் குணமாகட்டும் இயேசு நாமத்தில். நம்ம எல்லாரும் சேர்ந்து புசிப்போம், சேர்ந்து பானம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வெளியேறப்பட்ட நேரத்துக்கு நன்றி. நீ தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய எல்லா பலவீனங்களை மாற்றுங்க, சுகவீனங்களை மாற்றுங்க, பாவ பிரச்சனைகளை மாற்றுவீராக. கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீ தொடர்ந்து உதவி செய்யுங்க, தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. மீண்டும் இந்த பகுதிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதி மக்களை ரட்சிப்பீராக. எப்படியாவது மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் மக்களை கொண்டு வரோம். உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். நீ வந்துடுற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆத்மாதாய மக்களாய் மாற்றுங்க, ஆத்மாதாயம் செய்கிற மக்களாய் மாற்றுங்க. அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்ல உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா கனம் மையமை சுத்தியும் ஒருவர் கேரெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சென்று சொல்லும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய ஐக்கியம் அனைவரோடும் இருப்பதாக.